சதங்கை காலாண்டு இதழாக நாகர்கோவிலிருந்து ஆசிரியர் வனமாளிகை அவர்கள் வெளியிட்ட சிறு பத்திரிகையே இந்த சதங்கை. சிறு பத்திரிகைகள் தமிழ் இலக்கிய உலகிற்கு ஆற்றிய தொண்டு அளப்பரியது. தமிழில் மிக முக்கியமான எழுத்தாளர்கள் மற்றும் அவர்களின் படைப்புகள் வெளிவந்த சிறு பத்திரிகைகள் தான். ஏன் தமிழ் இலக்கியம் வாழ்ந்ததே சிறு பத்திரிகையால் தான் என்று உண்மையாக கூற முடியும், உறுதியாக கூற முடியும். எத்தனையோ சிறு பத்திரிகை உண்டு. மணிக்கொடி ஆரம்பித்து எழுத்து கசரதபர என்று அதன் பட்டியல் நீளும். அந்த வரிசையில் சதங்கை என்ற இந்த சிறு பத்திரிகையின் பணி அளப்பரியது. ஆசிரியர் வனமாளிகை அவர்கள் இந்த பத்திரிகையை அவர் வெகு சிரமத்துக்கிடையே நடத்தினார். சிறு பத்திரிகை பொதுவாக பெரும் நிறுவனங்கள் கையில் நடத்தப்படும் பத்திரிகைகள் அல்ல, தனி ஒரு மனிதனால் நடத்தப்படும் பத்திரிகைகளே சிறு பத்திரிகை. அந்த வரிசையில் சதங்கை தமிழ் இலக்கிய உலகிற்கு ஆற்றிய தொண்டு இன்றளவும் நேற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு பாராட்டத்தக்க ஒன்று. இதில் புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் கதைகள், கவிதைகள், புத்தக விமர்சனங்கள் என்று நம் இலக்கிய பசிக்கு விருந்தாக அமைந்ததே இந்த சதங்கை என்ற சிறு பத்திரிகை. சிறு பத்திரிகையில் வரிசையில் நாம் இந்த பதிவில் இந்த சதங்கை இதழை பார்க்கிறோம். வரிசையாக சிறு பத்திரிகைகளை பற்றி நாம் நம் கனவுலகவாசியில் காண்போம்.